ரவுடி லோஃபர்னு சொன்னேன்ல, அப்படி உள்ளவன் தான் இப்படி எல்லாம் செய்வான்னு நடிச்சேன். நான் தொடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்றேன். ஏன் உத்தரவு இல்லாம என் நிழல கூட நீ தொடக்கூடாது. அத்தோட எது நடந்தாலும் நடக்கலனாலும் நமக்குள்ளதான் இருக்கணும். பெரியவர் வரைக்கும் போக கூடாது. ஜாக்கிரதை, நிம்மதியாப்படு. ஐயா இருங்க ஐயா, நீங்க இப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு ராத்திரி அங்க எதுவும் நடக்கல ஐயா. எப்படி சொல்ற நீ? நான் பொம்பளையா, மூஞ்சிய பார்த்த உடனே புரிஞ்சுக்குவேன். அப்படி ஏதாவது நடந்திருந்தா நம்ம பொண்ணோட முகம் அப்படியே தாமரை புஷ்பம் மலர்ந்த மாதிரி ஜிகு 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 ஜிகுன்னு மலர்ந்திருக்காது. அது வெந்து நொந்து போய்கிட்டு இருக்குது. மாப்பிள்ளை குங்குமம் எல்லாம் குங்குமம். உங்க பேத்தி என்னைக்கு குங்குமம் வச்சு நீங்க பாத்தீங்க? அது எப்போ அந்த ஒற்றை போட்டு தானே வைக்க. உதட்டு சாயம் நான் வேணா வச்சுக்கான்னு கேட்டா, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த தம்பி ஏதோ பாவலா காட்டிக்கிட்டு போகுது. கிடந்து குதிக்கிறீங்களே. வாங்க. வெள்ளையம்மா தம்பி, இவங்கெல்லாம் பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பார்க்கணுமா? போய் கூப்பிடு. கூப்பிடுறேன். இரு. ஏப்பா பொண்டாட்டிய கூப்பிடுறது கூட உனக்கு ஒரு சர்வெண்ட் தேவையா? பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில நீ புருஷன் காமிச்சாதான் உனக்கு பொண்டாட்டிங்கிற நினைப்பாவது அவளுக்கு வரும். எங்க கூப்பிடு. பிரியா. என்னப்பா இது? நீ கூப்பிட்டது என் காதுக்கே கேட்கலையே. கமான் பிரியா கமான் அப்படின்னு கூப்பிடு. என்னங்க இது, ரேஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்போ பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடு கம்பீரமா. பிரியா. ஹாய் பிரியா. ஹாய். ஐயா, இவங்க எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா நிறுத்தி ஏதோ சொல்லணுமா? ஒன்னா நிறுத்தி என்ன உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி திடீர்னு கல்யாணம் நடக்கும் நாங்க யாருமே எதிர்பார்க்கல. உங்க ரெண்டு பேருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிராண்டா பார்ட்டி கொடுக்க போறோம். அதுவும் நாளைக்கே. என்னப்பா பார்ட்டிக்கு போறதா வேண்டாமான்னு உன் உத்தரவுக்காக உன் பொஞ்சாரி உமோகத்தையே பார்த்துட்டு இருக்கிறா. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம. அது எப்படி? ஏ சார் நோ சொல்லு. பார்ட்டிக்கு வரோம். வர்றோமா? அப்பா வாங்க வாங்க. ஹாய் பிரியா. ஹாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ஹலோ ப்ளீஸ். பிரியா, எங்க எல்லாரையும் உன் ஹஸ்பண்டுக்கு அறிமுகப்படுத்துறதை விட அவரை பத்தி நீயே எடுத்து சொன்னீனா நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியாவில மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நான் ஒரு கோடீஸ்வரி. பட் எனக்கு கிடைச்சிருக்கிற கணவர் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். பிரியா, am I correct? You are absolutely okay. But one thing, he is a very lucky man. ஏன்னா எனக்கு இவர் கணவனா வந்திருக்காரு. at the same time நான் இவருக்கு மனைவியா வந்ததை நினைக்கும் போது இந்த விதி தலையெழுத்து இதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மையா இருக்குமோங்கிற நம்பிக்கை எனக்கு பிளேஸா வந்துட்டு இருக்கு. That's all. நான் இப்போ ஒரு கேம் சொல்ல போறேன், போய் சொல்லு போ. சார், நீங்க இவ்வளவு பொறுமைசாலியா இருப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா சார், நாங்க யாருமே எதிர்பார்க்கல. வெயிட் வெயிட் வெயிட். இப்ப பிரியா உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போறா. போட்டியா? என்ன போட்டி? எங்க போட்டின்றாங்க? Dear friends, நான் வைக்க போற போட்டி என்னன்னா, இதுல இருக்கிற சீட்டை எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொன்னா எடுக்கணும். யாருக்கு ஒண்ணா நம்பர் வருதோ
அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தர போறேன். வெயிட் a minute. அது என்ன தெரியுமா? சர்வர் Dress. அத போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும். ஓகே? வீட்ல தான் தினமும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கேயுமா? ப்ளீஸ். ஐ அம் சாரி. வாவ்! நம்பர் 1 என் ஹஸ்பண்டுக்கே வந்திருக்கு. One minute. நீங்க எடுத்த சீட்டு மட்டும் 1 நம்பர் இல்ல, அதுல இருக்கிற எல்லாமே 1 நம்பர் தான். ஏன் தெரியுமா? உங்களை சர்வர் ஆக்கி இத்தனை பேருக்கு உங்களை சர்வ் பண்ண வச்சு உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். இன்னும் இருக்கு, போய் சர்வரை வாங்க பாப்போம். வாங்க வாங்க. பார்ட்டி எல்லாம் எப்படி? அதை என்னன்னு சொல்றது, எப்படின்னு சொல்றது? நீங்க வந்து கண்ணார பாத்திருந்தீங்கன்னா அப்படியே பூரிச்சு போயிருப்பீங்க. ஐயோ, விவரமா சொல்லப்பா, கேட்டாவது பூரிச்சு போறேன். ஐயா, வீட்டுக்குள்ளதான் அப்படி இப்படின்னு என்கிட்ட காட்டுப்பட மாதிரி முறைச்சுக்கிட்டு இருக்கு. வெளியில பல பேத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவ காட்டுற பணிவும் பவ்யமும். பவ்யமா? அது எப்படி? அவ மனசுல என்ன பத்தி அடக்கி வச்சிருக்கிறதெல்லாம் அள்ளி இறைச்சா பாருங்க. என்னன்னு? என்னன்னா, ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, நங்கூர பாய்ச்சற மாதிரி என் உள்ளத்தின் அடி ஆழத்துல அப்படியே கவ்விக்கிட்டு நின்னுச்சு. அது என்ன வார்த்தைன்னு சொல்லக்கூடாதா? என்ன விட இந்த உலகத்துல ஒரு லக்கி மேன் இல்லைன்னு அடிச்சு வீசி எரிஞ்சிட்டாயா? விடுங்க விடுங்க. இருப்பா. ஏன்பா, அவ உன்னை பத்தி இப்படி எல்லாம் பேசுறது என் கண்ணார பார்த்து காதால கேட்கணும்னு மனசு துடிக்குதப்பா. அது எப்படி? இனிமே வராது, ஒரு தடவை தான் வரும். ஏன் அவ ஃப்ரெண்ட்ஸ் தானே அவளுக்கு பார்ட்டி கொடுத்தாங்க. ஆமா. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்ட்டி கொடுக்கறாங்க. அந்த கூட்டத்துல அவ பேசட்டுமே. வாங்க. Thank you. வெல்கம். ஹலோ. சார், இவங்க இவங்க பேங்க் மேனேஜர். Yes, I know them. Get some drinks. Okay? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசணும். Yes. எங்க 3 பேரோட பேங்க்லயும் 45 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு மூலமா கடன் வாங்கிருக்கீங்க. இன்னும் 1 வீக்ல 3 பேங்க்குக்கு பணத்தை திருப்பி கட்டலனா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். Don't talk rubbish. இது வரைக்கும் எத்தனை லட்சம் வாங்கிருக்கேன், கரெக்ட் டைம்ல பே பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இத்தனை பேருக்கு மத்தியில என்ன கேட்டது இட்ஸ் a great insult for me. இப்போ உடனே மன்னிப்பு கேட்கணும், இல்ல உங்க பேங்க் மேல டிஃபர்மேஷன் சூட் போடுவேன். இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு உங்க டெஃபர்மேஷனை பத்தி அப்புறம் முடிவெடுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.